சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணே. உலக நாயகனே உலக நாயகனே. எங்களுக்கு தெரிஞ்சதான் பாட முடியும். ஆமா சரி ரைட் ஓகே. இப்ப 2 பேரோட காம்போல சூப்பரான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க நம்ம ரெட் ஜாயிண்ட் அவங்க. ஆமா நடிக்க போறாங்களா இல்ல நடிக்க போறாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனோட ப்ரொடக்ஷன்ல நம்ம ரஜினி சார் நடிக்கிறதா தான் பேச்சு. ஆனா இந்த ப்ரோமோ வந்து தமிழ்ல பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. இவரோட ப்ரொடக்ஷனை தான் நடிக்கிறாங்களா இல்ல 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும். சரி ஓகே. ஆனா இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. போடுப்பா கம்ப்யூட்டர் ஜி பிரஸ். ஏய் இது என்ன இவ்வளவு தூரம் போயிருக்கு? யாரு போனது இதெல்லாம்? நான் இத போவலையே. தமிழ்ல தான் பாத்துறோம். நான் ரெடி. எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது? புதுவிதமான கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ரூமுக்கா? அண்ணி ரெண்டுல தான் தொடுங்க. என்னத்தல? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி ராகம். கரகர பிரியால போய்டும். போய் சொல்ற. தொண்டை வர ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா. பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். 2 fingers டெக்னிக். இந்த ரூமுக்கே போலாம். ரூம் நம்பர் 7. சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகா இருந்தது. இருக்கட்டும். ஐயோ சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்ல சார், இது சார் எடுக்கல. அப்ப நான் எடுத்துக்கிறேன். இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஓகே. அப்ப அது இது கண்ணாடி கூட கேட்கவே இல்ல. அது கண்ணாடி அவரு தான் எடுத்து. வாவ் ஐயோ கவலை. ஏய் அல்டிமேட் பிரசன்ட். அதானே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். யாரு ஹீரோ? அத சொல்லு. ஐயோ கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. யாரு ஹீரோ? நெல்சனை வச்சு ஐயோ சம.
அல்டிமேட். அது என்னமோ இதெல்லாம் சொன்னாரு, ஏதோ ஒரு மியூசிக் ரெடியா இருக்கு, தீம் ரெடியா டீம் இருக்கு, ரெடியா இருக்கு 2 பேருக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோ யாரு அப்படி. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜியா. ஏய் ஆனா இது ரொம்ப நாளா அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கு. 2 பேரும் சேர்த்து வச்சு படம் பண்றதா ஒரு இது இருந்து. ஆமா, ஆனா எந்த டைரக்டர் பண்ண போறாங்க, அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் யார் கொண்டு எனக்கு வர போறாங்கன்னு தெரியல. லோகேஷ் அவங்க பண்ற மாதிரி ஆனா தான். லோகேஷ் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இந்த கூலி படத்துக்கு அப்புறம் லோகேஷ் மேல ஒரு சின்ன ஒரு ஏதோ மன வருத்தம் போல இருக்கு. ஓ, மேபி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அது வெளில அப்படிதான் பேசிக்கிறாங்க. வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா இதை கையாளுறது ரொம்ப கஷ்டம். 2 பெரிய ஹீரோக்கும் ஈக்குவலான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் ரொம்ப பெரிய கஷ்டம். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அப்பா, எத்தனை வருஷம் இருக்கு. ரீயூனியன் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் பாப்பு, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இந்த கமலஹாசன் அண்ட் ரஜினி 2 பேரும் நடிச்ச படங்கள் ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் எதிர்ப்புதிரமா இவர் ஒரு படம் பண்ணா அவர் படமும் சேர்ந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சொன்னா இல்ல உனக்குன்னு தனி ஒரு ஆடியன்ஸ்லாம் வந்துட்டாங்க, எனக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க, 2 பேரும் வந்து சங்கடப்பட வேணாம், நீங்க ஒரு நாள் விட்டுங்க, நம்ம ஒரு நாள் விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஆரோக்கியமான போட்டியா மாறிட்டு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆக்சுவலி ரஜினி சாரே வந்து ஃபீல்டுக்குள்ள வரும்போது கமலஹாசன் சார் அப்போ பீக்ல இருந்தாரு, பெரிய ஹீரோ. ஆமா, இந்த சப்பானி அது என்ன படம் 16 வயதினிலே, ஆமா, அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஹீரோ, ரஜினி சார் அப்பதான் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. கூட்டத்துல ஒருத்தவரா இருந்தவர், ஒரு சீன் நடிக்க வச்சாங்க, வில்லன் அது. ஆ, அதுக்கப்புறம் அது கூட்டமா இருந்துட்டு ஒரு என்ன பார் இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு வச்சு உள்ள வச்சுட்டாங்க அந்த படத்துல. அதுல அது அப்படின்னாரு ஒரு ஆக்ஷனு, அது கூட பாக்கியராஜ் பாக்கியராஜ் சொன்னதுதான். விட்டதுனால அந்த இதுல இருந்து அவர் பயங்கரமா பேசப்பட்டாங்க. என்னடா அப்போ ஹீரோவை விட இந்த அதுன்னு சொல்ற மாதிரி பாரு. அவர் அதுக்கு பட்ட பேர் என்ன அவர் இல்ல என்னது அவருக்கு அந்த படத்துல இவரு சப்பானி, அது வந்து என்னமோ சொல்லுவாங்களே ரஜினி சாருக்கு பட்டையா, பரட்டை. பரட்டை. பரட்டைங்கிற கேரக்டர் அதுல பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கரமா பேசும் பொருளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட டேர்னிங் பாயிண்ட் அதிகமானுச்சு. இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தே தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கமலஹாசன் சார் கூப்பிட்டு சொன்னா, இல்லப்பா உனக்குன்னு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, என் கூட சேர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உனக்கான ஆடியன்ஸ் வந்து இல்லாம அது ஒரு மாதிரி போயிடும், நீ தனியா பண்ண ஆரம்பிச்சு உனக்கு அப்பதான் இன்னும் குரோத் வரும் அப்படிங்கிறத சொன்னது கமலஹாசன் சார் தான். அப்ப அது ஓகே குரு சொல்றாரு நம்ம கேட்டுக்கொண்டு அவர் ஆரம்பிச்சு அவர் தனி ட்ராக்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லடாமா, இருக்கும். இல்ல ஒரு 2 வயசு டிஃபரண்ட். ஒரு ரஜினி சார் தான் வயசுல கொஞ்சம் வயசுல பெரியவங்க ரஜினி சாரா தான் இருப்பாரு. பட் ஆனா அனுபவத்திலையும் சினிமாவிலையும் பெரிய ஆளு கமலஹாசன் சார் தான். கமலஹாசன் சார் மாதிரி நடிக்கவே அந்த ஒரு படத்தை வந்து நீ பாத்துருக்க, ஒரு படத்தோட நீ முழுசா அது கண்மணி அந்த சாங் ஹிட் ஆனதால பார்த்தாங்க. ஆக்சுவலி அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரஜினி சார் மிரண்டு போயிடுவார். என்னெல்லாம் அப்படி நடிக்க முடியாது, அவரே எத்தனை அடி சொல்லியிருக்காரு. ரஜினி சாருக்கு வந்து ஸ்டைல் மாசா இருக்கும், ஆனா பயங்கரமா நடிக்கிறது பார்த்தீங்கன்னா உலகநாயகன். அதனாலதான் அது பேர் உலகநாயகன் டைட்டில். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் 2 தூண்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில. அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அந்த படம் எப்படி கையாளணும் தெரியல. ஒரு பாரம் இருக்கும் தெரியுமா. நம்ம நினைக்கிறோம் இது ஈஸியா ப்ரொமோ பண்ணிட்டாருன்னு, இந்த ப்ரொமோக்கே ஒரு பல நாள் யோசிச்சிருப்பாரு, கொஞ்சம் கூட இதாயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாரு. படத்தை எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாரு கேட்டதுதான் எனக்கு ரொம்ப ட்விஸ்டா இருக்கு. சரி யார் ஹீரோ அத சொல்றா முதல்ல அப்படின்னு. அதனாலதான் சொல்லல, கேக்குறாருல அதனாலதான் சொல்லிருவாங்க சீக்கிரமா. சூப்பரா பண்ணிருக்காரு நெல்சனு. ரொம்ப மட்டும் சூப்பரா இருந்தா பத்தாது நெல்சன், படமும் சூப்பரா இருக்கணும். இருப்பா உன்னை யாருப்பா கூப்பிட்டா அதுக்குள்ள என்ன ப்ரோமோ மட்டும் சூப்பரா இருந்துட்டு இந்த படம். ஏன்னா இங்க ஜெயிலர் பண்ணாரு, இப்ப ஜெயிலர் 2 வந்துட்டு இருக்கு வரப்போகுது. அந்த ஒரு கோப்புல தான் 2 பேரும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் இருந்திருக்கும் இல்லையா. எப்படி இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்க ரஜினி சார் எங்களுடைய ஹீரோவை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க. இல்ல சார் பிடிக்கும், ஆனா நாங்க படம் எல்லாம் பெருசா பார்த்தது இல்ல, அதனால அப்படி தெரியும். ஆனா படம் பாத்தீங்கன்னா கிரைம் படம், பேய் படம், பிசாசி படம் இது மாதிரி படமா தான் பாக்குறது. கொலகார படம், கொள்ளடிக்கிற படம், இது மாதிரி படம் நம்ம குடும்ப படத்தையே பாத்துடாதீங்க. எல்லா நேரமும் குடும்ப படமே பார்க்க முடியுமா? போர் அடிக்கும். அதான் பேய் படம் மட்டும் அப்படியே எக்ஸைட்மெண்டா இருக்கும். சொந்தக்காரங்க படத்தை நீ பாக்குற, எங்க சொந்தக்காரங்க படத்தை நாங்க பாக்குறோம். ஓகே गाइस, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல திரும்ப சந்திச்சிடக்கூடிய எங்களோட இந்த ஃபேமிலி ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையோட என்ன பண்ணோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.